வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்தி. தாரா முரளி. பழனி டு தாராபுரம் தனியார் பேருந்து அலங்கியம் வழியாக தாராபுரம் வரும் வழியில் அலங்கியம் சாலை ருத்ரன் கண் மருத்துவமனை பேருந்து பஸ் நிறுத்தத்தில் பழனியம்மாள் என்பவர் நிறுத்தியுள்ளார். ஓடி வந்த டிரைவர் சற்று தள்ளி நிறுத்தி அவரை ஏற்றி தகாத வார்த்தைகளால் திட்டி கீழே இறக்கி விட்டு சென்று விடுவேன், உனக்காக நிற்கவில்லை, அவருக்காக தான் பஸ் நிறுத்தினேன் என்று அனைத்து பயணிகள் முன்பு தகாத வார்த்தையை திட்டியதால் மனவேதனையடைந்தார். பழனத்தால் உறவினர்களுடன் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் தனியார் பஸ்ஸை நிறுத்தினார். இதனால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டு பழனி தனியார் பேருந்து இன்று மாலை பழனியில் இருந்து தாராபுரம் வழியாக வரும் வழியில் உத்திரன் கண் மருத்துவமனை அருகே பஸ் நிறுத்தத்திலிரு பெண்கள் கைகாட்டி உள்ளனர். வண்டியை வேகமாக ஊட்டிச் சென்றவர் பஸ் நிற்காமல் தள்ளி நிறுத்தி உள்ளார். திரும்பவும் பஸ்ஸை பின்னோக்கி சென்று அவர்களை ஏற்றியுள்ளார். அப்பொழுது தாராபுரம் உப்புத்துறை பாளையத்தை சேர்ந்த அண்ணாதுரையின் மனைவி பலானத்தால் 52 வயது அந்த பஸ்ஸில் ஏறி உள்ளார். இதை பார்த்த ஓட்டுநர் கூரிக்கடவு நறுக்கல்பட்டியை சேர்ந்த சக்திவேலின் மகன் சரவணகுமார் வயது 26 நடத்துனர் இருவரும் பழனாத்தாளிடம் பஸ்ஸில் ஏற வேண்டாம், இறங்கிக் கொள்ளுங்கள் என்று மிரட்டி தகாத வார்த்தைகளால் திட்டி உள்ளதாக கூறப்படுகிறது. உங்களுக்காக பஸ் நிறுத்தவில்லை, அவர்களுக்காக நிறுத்தி ஏத்தி வந்தோம், எனவே நீங்கள் இறங்குங்கள் என்று கூறி தகாத வார்த்தைகளால் திட்டியதால் இத்தகவல் உறவினர்களிடம் கூறியுள்ளார். தாராபுரம் பேருந்து பஸ் நிலையம் வந்தவர்கள் பேருந்து முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பேருந்து செல்ல முடியாதவாறு தடுத்தனர். எங்களை மீறி எப்படி பேருந்தை எடுக்காதே, என்னை திட்டி விட்டு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் தருவேன் என்று சொன்னாயே, எடுக்காதே என்று கூறி நடத்துனர் ஓட்டுநர் இடம் உறவினர்கள் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருந்த அருகே உள்ளவர்கள் அந்த பெண்மணிக்கு ஆதரவாக ஓட்டுநர் டிரைவரை கண்டபடி தீட்டு உள்ளனர். ஓட்டுநர் மீது பொதுமக்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததின் பெயரில் அப்பொழுது வந்த காவல்துறையினர் பேசும்பொழுது எங்களை தகாத வார்த்தைகளால் திட்டி ஓட்டுநர் நடத்துனர் இறக்கிவிட பார்த்துள்ளனர். அதனால் இந்த பிரச்சனையே ஏற்பட்டுள்ளது. இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றன. அப்பொழுது சாமானத்துக்கு வந்த மற்ற தனியார் பேருந்து மேலாளரிடம் தாராபுரத்திற்கு வரும் வாகனங்கள் பைபாஸ் சாலையில் மட்டுமே சென்று வருகிறது, கிராம பகுதிக்கு வருவதில்லை, பைபாஸில் செல்வதால் நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் என்றும் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநரை பஸ் நடத்த விடாமல் காவல் நிலையத்துக்கு வந்து பிரச்சனைக்கு உண்டான தீர்வு காணுங்கள், எழுதி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டதின் பெயரில் பேருந்தை நிலையத்தில் நிறுத்திவிட்டு காவல் நிலையம் சென்று சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பஸ்ஸை நிறுத்தாமல் வந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கண்டித்து பழனி செல்லும் ஒரு ட்ரிப் கேன்சல் செய்து காவல் நிலையத்தில் வந்ததால் பழனி செல்லும் பயணிகள் பேருந்து கிடைக்காமல் புலம்பி சென்றனர். இதைத் தொடர்ந்து மற்ற பயணிகளும் திருப்பூர் ஈரோடு பழனி செல்வதற்கு தாராபுரம் என்று கேட்டாலே கடைசியில் ஏறுங்கள், பேருந்து கிளம்பும்போது ஏறுங்கள், முதலில் வெகு தொலைவில் செல்பவர்கள் ஏறட்டுமென்று அலட்சியமாக பதில் சொல்லி வருவது தாராபுரம் பொதுமக்கள் இடையே பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருப்பது வாடிக்கையாக உள்ளது. நடத்துனர் ஓட்டுநர் பேருந்தில் பயணிக்க டிக்கெட்டுகள் எடுக்காமல் செல்வது போல் அலட்சியமாக பதில் சொல்கிறார்கள் என்று தனியார் ஓட்டுநர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சொன்னா ஏறாத அப்படிங்கிறீங்க, இங்க பழனிவேல இந்த பக்கம் போனாலும் ஏறாதீங்க, அப்ப எதுக்கு உங்களுக்கு
வந்து அப்படியே வண்டி எடுத்து போயிருந்த பிரச்சனை இல்லை. திருப்பி வந்து ஏறுமா இதில் ஏற்றிட்டு இறங்குமா இருந்தாலும் இப்படி இருக்கும். அப்போ பஸ்ஸில் இருக்கிற 60 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்தி பேசுனாங்க. நாங்கள் தான் சொன்னோம் என்னை கேவலப்படுத்தி அப்படின்னு பஸ்க்குள்ள மேலே வருவோம் எனக்கு போட்டு ஸ்டேஷன் போதே விடுறாங்க. ஸ்டேஷன்லேயே புரிய மாட்டோம். அப்படி இறங்க முடியாது எங்கே வரையும் பண்ண அப்படின்றாரு. அது ஒரு அம்மா கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது இப்போ போய் இறக்கிடுவாங்க. கூட போட்டு இன்னைக்கு வாங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க என்ன பின்னாடியே வந்து என்னை மேலே இருந்தது அசிங்கன்னு பேசி நீ இறங்கிடணும் கீழே இறங்கிடணும் இல்லாட்டி ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படிங்க எங்கிருந்து ஏறினீங்கம்மா? கண்ணாஸ்திரிக்கிட்டோம். எனக்கு பஸ் ஸ்டாப் தெரியாதுங்க, அங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு நான் எதாருமே நிறுத்தினேன். நீ வந்துட வேண்டியதானே, இங்கிருந்து எவ்வளோ தூரம் போய் பின்னாடியே வந்து என்னை மேலே ஏற்றினேன். ஏற்றி என்னை கேவலம் பேசி பொம்பளை பூரா ஆம்பளை பொம்பளைகளே என்னை ஒரு இதாக பார்க்குறாங்க பஸ்குள்ளே.